இன்று நாம் பார்க்க இருப்பது வாழ்க்கை வட்டங்கள். ஸோ முதல்ல இதில் துவக்கப்புள்ளி மையம், நம்ம யார் என தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2 எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா கோழி குஞ்சுகளுடன் வளரும் பருந்து குட்டி. அதுக்கு அதனோட வலிமை தெரியாமல் கோழிகள் போல பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொன்று ஸோ பருந்திடம் மாட்டிய குட்டியை காப்பாற்றும் தாய். ஸோ பிரச்சனைகள் வரும்போது எப்படி பயன்படுறது தெரியாமல் வாழ்ந்துட்டு இருப்போம். ஸோ இது மையம். ஸோ நம்மளோட பலம் நம்மளுக்கு தெரிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் வாழறதுக்கான முதல் ஸ்டெப் ஆதார நிலை வட்டம் அப்படின்றது எல்லைக்குள்ளே வருவோம். அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம நினைக்கிறத, நம்ம சொல்கிறத, நம்மளோட ஐடியாக்களை செயல்படுத்தி தர்றவங்கள முதல்ல கண்டெடுப்போம். கண்டெடுத்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜான வியூக நிலை வட்டம். வியூக நிலை வட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் முறையான திட்டம், அதுக்கப்புறம் தந்திரம், யோசனை, இதை தூண்டக்கூடிய வழிநடத்துவர்கள் வச்சுருப்போம். அதுக்கு அடுத்த நிலையானது அபரிவிதமான வளர்ச்சி வட்டம். ஸோ இதில் நிர்ணயித்த எல்லையை தாண்டி நம்ம செயல்பட வைக்கவும், ஏற்றிவிடவும், நம்முடைய பேரார்வத்தை தூண்டவும், வளர்வதற்கும் உரியவங்களை வச்சுருப்போம். இப்படி தான் வாழ்க்கை என்பது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும். நன்றி.